யாரு சொன்னா? ஃபோனை பற்றி எதில் பார்த்த? குரூப்பில் பார்த்தான். அந்த பையன் தான் பார்த்துருக்கான் கிளாஸ் என்ன போட்டிருக்கு அப்படின்ட்டு. செல்ஃபோனை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பேசலாமா? சரியா? இங்கே ஒன்று எழுதி போட்டிருக்கீனே, இது என்னன்னு யாருனாச்சும் கேட்டிங்களா? அது என்ன மொழி? யாருக்குனாச்சும் மாட்டுக்கிறது இருக்கா? அரபி இல்லை வேற மொழிண்டு? இல்லை இல்லை அரபி தானே. உங்களில் யாருனாச்சும் வாசிக்கிறவங்க இருக்கிறீங்களா அரபி? அந்த இதில் ஃபர்ஸ்ட் லைன் வாசி. கோரஸ் போடக்கூடாது, யார் கரெக்டாக வாசிக்கிறான்னு தெரியாது. நல்லா வாசிக்கிற ஆள் ஒரு ஆள் எந்திரிச்சு வாசிங்க. ஒரு ஆள் போதும், ஒரு ஆள் மட்டும் எந்திரிச்சு வாசிங்க. வில்லிங் தானா எந்திரிக்கணும். இல்லை இல்லை அதோட நிப்பாட்டிக்குங்க. இன்னமல் இல்மு, நிச்சயமாக கல்வி என்பது, கல்வி என்பது என்ன செய்யும்? பித் தஅல்லுமி, கற்பதின் மூலமாக படிப்பதின் மூலமாக தான் என்ன செய்யும்? கல்வி கிடைக்கும். கல்வி கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? படிக்கணும். படிக்கலன்னா கல்வி வருமா? அறிவு வருமா? வரும். அனுபவ ரீதியான அறிவு வரும். ஆனால் படிப்பதின் மூலமாக பலருடைய அனுபவ அறிவுகளை என்ன செஞ்சு கொள்ளலாம்? எடுத்துக்கொள்ளலாமா? அடுத்து 2வது வசனத்தை படிங்க. லா அதிரி, தெரியாது என்று சொல்லுவது. எனக்கு இது தெரியலப்பா அப்படின்னு சொல்றது நிஸ்ஃபுல் இல்மி, கல்வியுடைய பாதி. அதாவது நம்மள்ட்ட கேள்விகள் கேட்கப்படும். ஆனால் எல்லா கேள்விக்கும் நம்மளுக்கு பதில் தெரியுமா? தெரியாது. பதில் தெரியாத கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலன்னு சொல்லுவதும் ஒரு அறிவு தான். தவறா விளக்கம் கொடுப்பதை விட எனக்கு தெரியாதுன்னு ஒதுங்கி போறது என்னது? அறிவு தான். சரிங்களா? ஓகேவா? சரி, செல்போன். செல்போனை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்க. ஜாலின்னு ஒருத்தவன் இருக்கான். என்னம்மா? நான் தீமை. செல்போனை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்குறேன். கேம் விளையாடுவீங்க, அதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து யூடியூப் சேனலு. அடுத்து சூறா, ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை பற்றி அந்த பையன் தான் சொல்லியிருக்கான். என்னம்மா? புரியல. கிராஃப்ட்டு, பயான் கேட்டல், இதுக்கெல்லாம் என்னண்டா உனக்கு இது. இப்போ எல்லார் வீட்லேயும் செல்ஃபோன் இருக்கா? செல்ஃபோன் இல்லாத வீடு ஏதாவது இருக்கா? இல்லை. எல்லா வீட்லேயும் செல்ஃபோன் ஆக்கிரமிச்சிருக்கு. இன்னைக்கு உரிய நவீன கண்டுபிடிப்புகளில் மிகவும் இன்றியமையாத கண்டுபிடிப்பு என்ன ஆயிடுச்சு? செல்ஃபோன் ஆயிடுச்சு. மேக்சிமம் பலருடைய வாழ்க்கையில் என்னன்னா செல்ஃபோன் என்னன்னா ஒரு அங்க, அதாவது உடலில் உள்ள ஒரு உறுப்பை போன்றே மாறிவிட்டது. இந்த கருத்து ரைட்டா தப்பா? எங்க போனாலும் செல்போனுடன் தான் போற நிலைமையில இருக்கிறோம். செல்போனை கொஞ்ச நேரம் பார்க்கலாட்டினாலும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருது? தேடுது. தலைவலிக்குது, தேட ஆரம்பிக்குது. சரிங்களா? இந்த செல்போன் மூலமா நம்ம ஃபர்ஸ்ட் நன்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்வோம். செல்போனுடைய பயன்பாடுகள்ல நன்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்வோம். அடுத்து இதனுடைய பாதிப்புகளை பற்றி பார்ப்போம். செல்போன் மூலமா என்னத்தை நன்மை அடைகிறீங்க நீங்க? இஸ்லாமிய அறிவு தேடலுக்கு பயன்படுது. குர்ஆனை மனனம் செய்வதற்கு. அடுத்து இஸ்லாமிய குர்ஆனை மனனம் செய்வதற்கு, குர்ஆனை தஜ்வீது முறைப்படி கற்பதற்கு தஜ்வீது கிளாஸ்கள் படிக்கலாம். ஹதீதுகளை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அது என்னென்ன வீடியோவின் ஊடாகவும் தெரிந்து கொள்ளலாம், ஆன்லைன்ல கிளாஸ் அட்டன் பண்றது மூலமாகவும் தெரிஞ்சு கொள்ளலாம், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆப்பின் மூலமாகவும் கற்றுக்கொள்வதை தெரிஞ்சு கொள்ளலாம். வேற இஸ்லாமிய வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த செல்போன் பயன்படுது. அடுத்து வேற எதுக்கு பயன்படுது செல்போன்? அதுதான் சொல்லியாச்சு. இஸ்லாமிய கல்வியை விட்டு வெளியே உலக கல்விக்கும் செல்போனை பயன்படுத்தணுமா? கொரோனா காலத்தில் உங்களுக்கு கிளாஸ் எதுல நடத்தினாங்க? ஆன்லைன் கிளாஸ் தானே நடத்தினாங்க. படிக்கிறதுக்கு பயன்படுச்சா? அடுத்து
அன்றைய காலங்களில் வந்து ஒரு விஷயத்தை நம்மளுடைய குடும்பத்தினர் நபர்களுக்கு சேர்ப்பதற்கோ அல்லது வெளி ஆளுகளுடன் தொடர்பு கொள்வதற்கோ மிகவும் சிரமமாக இருக்கும். அதுக்கு பயணம் தேடி போகணும், கடிதாசி எடுக்கணும். இன்னைக்கு யதார்த்தமா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உடனடியாக என்ன செஞ்சிருவோம், தொடர்பு கொள்வோம். இது மூலமா நம்ம எதை மிச்சப்படுத்துறோம்? நேரத்தை மிச்சப்படுத்துறோம். எதை மிச்சப்படுத்துறோம்? ஏன்னா நம்ம நேரடியாக அங்கே ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? இப்போ மெட்ராஸில் உள்ளவரை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறோம், நேரடியாக பயணம் செஞ்சா ஒரு நாள் இரவு ஃபுல்லாக நீங்கள் பயணிக்கணும். ஆனால் மொபைலில் என்ன செஞ்சிருவீங்க, கால் பண்ணுவீங்க. அதுவும் இப்படி பேசுறது மாதிரி இப்படி அவர்களை நேரிலேயே பார்த்துட்டு பேசுகிற அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு, டெவலப் ஆயிருச்சு. அடுத்து வேற என்ன இதன் மூலம் எது சேகரிக்கிறோம்? உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் கையடக்கத்தில் கொண்டு வந்துடலாம். நம்ம கையில் இருக்கிற செல்லின் ஊடாக என்ன செஞ்சிடலாம், அனைத்து தகவல்களையும் பார்க்கலாம். அவ்வளவு விஷயங்கள் வந்து என்ன செய்யப்பட்டாச்சு, இந்த செல்போன்ல புகுத்தப்பட்டாச்சு. ஆனா அந்த அனைத்து தகவலையும் பார்ப்பதற்கு என்ன அவசியம்? செல்போன்ல நெட்டு, இணையம், இணையத்துடைய உதவி தேவை. இணையத்துடைய உதவி இருந்தாலும் அனைத்து என்ன செஞ்சிருவான், கைக்குள்ள கொண்டு வந்துடலாம். சரிங்களா? வேற என்ன இதன் மூலமாக நல்லது கிடைக்கும்? அதுதான் கல்வி எடுத்தல். தெரியாததை தெரிந்து கொள்வதுதான் கல்வி எடுத்தல். அதுக்கு பயன்படுதுன்னு நம்ம சொல்லியாச்சு. என்னம்மா, நம்ம என்ன செய்வோம், முந்தி ஒரு பொருளை வாங்குவதற்கு நேரடியாக சென்று வாங்கணும். ஆனா இப்ப என்ன எடுக்கிறோம், நம்மளுக்கு பிடிச்சது பிடிக்காதது எதெல்லாம் வருது அதெல்லாம் டிக் பண்ணி அதுல வீட்டில் உள்ள பெற்றவங்கள்ட்ட எனக்கு இதுதான் வேணும்னு அடம் பிடிச்சி என்ன செஞ்சிருவோம், ஆர்டர் பண்ணி வாங்கிடுவோம். அடுத்து வேற என்ன யூஸ் ஆகுது? என்னம்மா, அதுதான் ஆர்டர் பண்றது. பொருள் ஆர்டர் எல்லாத்தையும் அதுல கொண்டு வந்துடலாம். சரிங்களா? கால்குலேட் என்ன சொல்றான் அந்த பையன்? மேக்ஸ், கால்குலேஷன், கணிதத்தை கற்றுக்கொள்ளலாம். அதாவது கல்வியுடன் உள்ள தொடர்பு தான் அது. சரிங்களா? என்னது? என்ன செய்யலாம்டா, நம்ம வீட்டில் வந்து முந்தியெல்லாம் வந்து கரண்ட்டுக்கு பில்லு கட்டுறதுக்கு என்ன செய்வோம், நேரடியாக கரண்ட் கட்டுற இடத்துக்கு போனோம். வீட்டு வரி கட்டுறதுக்கு நேரம் எங்கே போனோம், நகராட்சிக்கு போனோம். ஒரு ட்ரெயினோ டிக்கெட் புக் பண்ணுறதுக்கோ ஒரு பஸ் டிக்கெட்டோ புக் பண்ணுறதுக்கோ என்ன செய்யணும், அந்தந்த இடங்களுக்கு பயணிக்கணும். அது நம்மளுக்கு சிரத்தை. அதுக்குண்டே ஒரு ஆள் வந்து என்னன்னா நேரத்தை ஒதுக்க வேண்டியதாக வரும். இன்னைக்கு என்ன செஞ்சிடறோம், ஃபோன்லேயே வந்து என்ன செஞ்சிடறோம், செஞ்சிடும். சரிங்களா? சரி, அதான் அது பில்லு ஓரியன்டல். இந்த தான் அது ஒன்று வந்து கல்வியின் ஊடாக வந்து நீங்கள் சொல்கிறீங்களா, மேக்ஸ் படிக்கிறது, சயின்ஸ் படிக்கிறது, வரைபட ரீதியாக வந்து கல்வியை கற்றுக்கிறது, சார்ட் ரீதியான கல்வியை கற்பது எல்லாமே கல்வி கட்டுறதில் உள்ள வந்துடும். இஸ்லாமிய கல்வி அப்படின்னு எடுத்தோம்னா இஸ்லாமியுடைய கல்வி என்னென்ன இருக்குது, ஃபிக்ஹு, மசாயிலு, ஹதீஸு, தஜ்வீது, குர்ஆனுடைய கிராத்தின் வகைகள், இதெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா இஸ்லாமிய கல்வியின் வகையில் கொண்டு வந்துடலாம். அதே போல் வந்து என்னென்னா கல்வியில் எடுத்தோம்னா வரலாற்று கல்வி, பொறியியல் கல்வி எல்லாத்தையுமே வந்து கல்வியின் ஊடாக அடைச்சிடும். நேரத்தை வந்து சிக்கனமாக்குவது அப்படின்னா நம்ம எதுக்கெல்லாம் வந்து தொலைதூரத்திற்கு நம்மளுடைய நேரத்தையும் பணத்தையும் செலவழித்து பிரயாணம் செய்ய வேண்டியமோ அந்த இதெல்லாம் வந்து என்ன செய்வோம், சுருக்கிடலாம். இந்த மாதிரி தான் இருக்குது. சரி, செல்போனை வந்து நீங்கள் எடுத்தோடனே என்ன வார்த்தை சொல்லி கூப்பிடுவீங்க? செல்போன் ரிங் பண்ணுறோம், அங்கிட்ட இருந்து ஒரு ஆள் ஃபோன் பண்ணோன்னே ஹலோ, இந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறோம்? அது நம்ம முஸ்லிம்கள் நம்ம பயன்படுத்தக்கூடாது. சரியா? ஆனால் பெரும்பாலான மக்கள் என்ன பயன்படுத்துகிறாங்க? சரியா? ஏன் ஹலோன்னு பயன்படுத்துகிறாங்க? பொது அந்த வார்த்தைக்கு யாருண்ட அர்த்தமா, ஹலோண்டா யாருண்ட அர்த்தமா? இங்கிலீஷில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஹூண்டாத்தே யாரு, ஹூம்டா யாரை அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஹலோன்றதுக்கு யார் அப்படின்ட்டு எப்படி வரும்? எதுக்காக அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது? என்னம்மா, நலம் விசாரிப்பதற்கா? சரி, செல்போன், இந்த செல்போனுடைய கண்டுபிடிப்பிற்கு அடிப்படை கண்டுபிடிப்பு எது? லேண்ட்லைன் ஃபோன் அதானே? என்னம்மா, மடிக்கணினியா? லேப்டாப் அட்வான்ஸ்.
எப்படி வந்து செல்லில் வந்து என்னென்னா மொபைல் ஃபோன்களில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் அட்வான்ஸோ அது போல் வந்து கம்ப்யூட்டரில் வந்து என்னென்னா வெர்ஷன்ஸில் வந்து அட்வான்ஸு தான் லேப்டாப். சரிங்களா? இந்த செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் வர்றதுக்கு இதுக்கு பல முன்னுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து என்னென்னா இப்படி செல்லை பார்க்குறீங்க, இதுதான் ஸ்மார்ட் ஃபோனு, இப்படி தானே பார்க்குறீங்க. இதுக்கு முன்னுக்கு எப்படி இருந்துச்சு? பட்டன் செல் இருக்கும். அதுக்கு முன்னுக்கு வலைக்கும் சலாம் லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும். அந்த லேண்ட்லைன் ஃபோனுடைய கண்டுபிடிப்பு நடந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு ஆளிடம் இருந்து இன்னொரு ஆளில் வந்து தொடர்பு கொள்றதுக்கு. அப்போ கண்டுபிடிச்ச அந்த நபர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கைக்கு சோதனையாக இருக்கும்ல. எப்பயுமே நம்ம சோதனையை, ஒரு விஷயம் சோதனை நம்மளை பாதிச்சுன்னா அதை என்ன செய்வோம்? பிறரிடம் சொல்லி காட்டுவோம்ல. அப்போ வந்து அவருடைய வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுத்தின ஒரு பொண்ணுடைய பேர் தான் என்னது? ஹலோ. சரியா? அவர் இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சோன்னே என்னுடைய வாழ்க்கையுடைய சோதனையை வந்து என்னன்னா இந்த கண்டுபிடிப்புக்கு சோதனையா வந்து நான் சொல்லி காட்டுறேன்னு என்ன செஞ்சாரு? சொல்லி காமிச்சாரு. புரியுதா? புரியலையா? நம்ம புலம்புவோம்ல, நம்மளுக்கு ஒரு பாதிப்பு வந்தோன்னேவா, என்னடா இது நினைச்சு இந்த விஷயம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அவருக்கு சோதனையாக இருந்த ஒரு பொண்ணுடைய பேர் தான் என்னது? ஹலோ. அவர் வந்து தன்னுடைய கண்டுபிடிப்பை வந்து சோதனை செய்வதற்காக என்ன வார்த்தையை பயன்படுத்தினாரு? ஹலோன்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு. அது அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் என்ன செஞ்சிருச்சு? பின்பற்றி வருது. ஏன் பயன்படுத்துறோம், எதுக்கு பயன்படுத்துறோம் தெரியாமலே என்ன செஞ்சிடும்? பயன்படுத்துறோம். சரிங்களா? இது வந்து நார்மலானது. இதுல வந்து உன்னனே இது வந்து சும்மா சாதாரண விளக்கம். இதை வந்து என்னன்னா சீரியஸா எடுத்துக்கொள்ள கூடாது. ஹலோ அப்படின்ற வார்த்தையுடைய ஸ்பெல்லிங் என்ன? HELLO. சரியா? HELLனா என்னது? ஹெல்னா என்னது? நரகம். ஹெல் பிளஸ் ஓ வந்து எதுக்கு பயன்படுத்துவோம்? ஒரு ஆளை வந்து ஓ பீப்புள், அந்த மக்கள் கூட்டமே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்கல்ல. நீங்கள் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கில் வந்து என்னென்னா ஒரு சமூகத்தை கூப்பிடும்போது ஓ பீப்புள் அப்படின்னு சொல்லி போட்டுருப்பாங்க. ஓ அப்படின்றது என்னது? ஒரு ஆளை குறிப்பிட்டு அழைப்பதற்கு பயன்படுத்துவது. அப்போ நரகத்தையும் ஆளை அணைப்பதையும் சேர்த்து அர்த்தம் பார்த்தா எப்படி வரும்? ஹெல் பிளஸ் ஓ. நம்ம எப்படி அழைக்கிறோம்? ஓ நரகவாதியே அப்படின்னு அழைக்கிறோம். இது சும்மா ஜாலிக்காக. சரியா? அதனால வந்து என்னென்னா இந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடியவங்களெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது? நரகவாதின்னு ஃபத்வா கொடுத்துடக்கூடாது. சரிங்களா? ஓகேவா? ஒரு முஸ்லீம் வந்து என்னென்னா ஃபோன் எடுக்கும்போது என்ன சொல்லுவோம்? அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வாழ்த்துடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என்னம்மா? முஸ்லிம்கள் வந்து என்னன்னா நம்ம வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இதுதான் இஸ்லாத்துடைய வாழ்த்து முறை. சரிங்களா? இஸ்லாத்துடைய வாழ்க்கை முறை என்னது? ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. இப்போ கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா குட் மார்னிங், குட் ஈவினிங், இதுதான் வந்து அவங்களுடைய வாழ்த்து முறை. அல்லது ஹலோ, வெல்கம் அப்படின்றதும் வாழ்த்து முறையாக பயன்படுத்துவாங்க. அடுத்து இங்கே உள்ள சமூகம் இருக்குல்ல, அவர்கள் எப்படி சொல்லுவாங்க? வணக்கம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாமே என்னது? குட் மார்னிங்னா என்ன? நல்ல காலை. எல்லாத்துக்குமே நல்ல காலையை அமைஞ்சிருமா? அமையாது. சில பேருடைய வீட்டில் இறப்பு கூட நிகழ்ந்திருக்கலாம். அப்போ வந்து எல்லாத்தையும் பார்த்து வந்து குட் மார்னிங்ன்ற வார்த்தையை சொல்ல முடியுமா? முடியாது. அதே போல் வந்து என்னென்னா வணக்கம் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னது? யாரை சொல்கிறேன்னா அவரை வந்து நான் என்ன செய்கிறேன்? வணங்குறேன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அந்த வார்த்தையிலும் ஒரு இது இல்லை. ஆனால் இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படின்ற என்னது? இறைவனுடைய கருணையும் அவனுடைய அருளும் உங்களின் மீது உண்டாகட்டும். சரிங்களா? இதுதான் இஸ்லாத்துடைய வாழ்த்து. இது எப்படி இருக்குது? நம்ம இவ்வளோ இது சொல்கிறோம் வாழ்த்து கூறுவதற்கு. ஆனால் எப்படி இந்த வார்த்தையுடைய அர்த்தம் எதுனாச்சும் கொடுக்குமா? அப்போ நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டல் காட்டப்பட்டிருக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களின் மீது வந்து இறைவனுடைய கருணை உண்டாகட்டும் அப்படின்ற இந்த வார்த்தை இறப்பு நிகழ்ந்த வீட்டிலும் நீங்கள் பயன்படுத்தலாம், மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய இடத்திலும் பயன்படுத்தலாம், கூட்டங்களுக்கு நடுவிலும் பயன்படுத்தலாம், தனிப்பட்ட நபர்களுக்கும் இடையில வந்து என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். அப்போ எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தையை வந்து என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம். அப்போ இனிமேல் நம்ம எல்லா பேரும் செல்ஃபோன் எடுத்தால் முதல்ல சொல்லக்கூடியது என்னது? அஸ்ஸலாமு அலைக்கும். சரி,
இப்போ வந்து என்னண்டா நம்ம செல்ஃபோனில் வந்து ஒரு ஆள் அழைக்கிறதுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் பயன்படுத்துகிறோம். அங்கிட்டு இருக்கிற ஒரு முஸ்லீமாக இருந்தால் ஓகே, அங்கிட்டு முஸ்லீம் அல்லாத சகோதரருக்கு இப்போ நம்ம ஃபோன் பண்ணுறோம், அப்போ என்ன செய்கிறது? அவர்களுக்கு வேற வழி இல்லை. அப்போ வந்து என்ன செஞ்சு கொள்ளலாம், நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த விடயங்களை வந்து என்ன செஞ்சு கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா, ஹலோ அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் வந்து வேற எதுவும் பயன்படுத்த முடியுமா? இல்லை, பயன்படுத்த முடியல. சரி, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு ஃபோன் பண்ணுறாரு, இப்போ நம்ம பதில் சொல்லணும். அப்போ அவருக்கு வாலைக்கும் சலாம் சொல்ல முடியுமா? அவர் முதல்ல சலாம் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அவருக்கு ஹலோன்னு தான் சொல்லுவார். ஒருவேளை முஸ்லீம் அல்லாதவர்கள் சில முஸ்லீம்களுடன் பழகி இருந்ததின் காரணமாக என்ன செய்வாங்கண்டா சலாம் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுவும் வந்து இப்போ நவீனத்தில் ஒரு படம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சு, இந்த சலாம்ன்ற வார்த்தையை. சரிங்களா, உண்மைதானே? அப்போ அப்படி சொல்லும்போது என்ன செய்யணும், அவங்களுக்கு மறுமொழி வாலைக்கும் சலாம் சொல்லிடணுமா? சொல்லக்கூடாது. வாலைக்கும், வாலைக்கும்டா நீ எதை சொன்னாயோ அதை போன்றது தான் உனக்கும் அப்படின்ற அர்த்தம். சரியா, முஸ்லீம் அல்லாதவர் வந்து நம்மளுக்கு சலாம் கூறினால் என்ன பதில் சொல்லணும்? வாலைக்கும். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். முஸ்லீம்களுக்கு இடையில பதில் எப்படி சொல்லணும்? வாலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரிங்களா, இப்படி சொல்லணும். அடுத்து இது ஃபுல்லாக செல்ஃபோனில் கிடைக்கக்கூடிய நன்மைகள். சரிங்களா, ஆரம்ப காலத்தில் வந்து இந்த அது என்னது, நீ ஒரு கண்டுபிடிப்பு சொன்னீங்க, லேண்ட்லைன் ஃபோன். அது வரும்போது எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? குடும்ப உறவுகள் வெளியிலேருந்து ஒரு ஃபோன் அழைப்பு வந்துச்சுண்டா அந்த ஃபோனில் பேசுறதுக்கு குடும்பமே என்ன செஞ்சிடும், அந்த ஃபோன் இருக்கிற இடத்துக்கு வந்துடும். ஆனால் இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் மாறின பிறகு நிலைமை எப்படி மாறி இருக்கு? ஃபோன் வந்துச்சுன்னா ஃபோனை எடுத்துட்டு தனியாக பேசுறதுக்கு போயிடுவோம். சேர்ந்து பேசின போன காலங்கள்லாம் மாறி என்ன ஆயிடுச்சு, தனியாக போயிடுறோம். அதை தான் வந்து சிம்பிளாக வந்து ஒரு ஆள் சொல்லுவாப்புல, என்னைக்கு வந்து வீட்டின் ஓரத்தில் வந்து தொலைபேசி இருந்ததோ அன்னைக்கு குடும்ப உறவினர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, இதயத்தில் இருந்தார்கள். நான் பேசுவேன்னு என்ன செஞ்சாங்க, போட்டி போட்டு இருந்தாங்க. என்னைக்கு இந்த மொபைல் ஃபோன் நம்ம இதயத்து பக்கத்தில் வந்துச்சோ அன்னைக்கு என்ன ஆச்சு, உறவுகள்லாம் தூரமாக போயிட்டாங்க. ஏன்னா நாம தூரத்தை நோக்கி என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். கேட்டால் எங்களுடைய பர்சனல் அப்படின்னு சொல்லி ஒரு சப்பக்கட்டை கட்டிட்டு தனியாக போயிடுவோமா? அடுத்து இதெல்லாம் வந்து செல்ஃபோனுடைய நன்மைகள் சார்ந்த விஷயங்கள். அடுத்து செல்ஃபோன்னால ஏற்படக்கூடிய தீமைகள். கண்ணுக்கு கெடுதி, அது மட்டும்தான் தெரியுது. வேற கேம் விளையாடுறது. அடுத்து என்னம்மா, அதுவும் கேம் தானே, கேம் தானே அது, வேற ஒன்றும் இல்லைல்ல. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்டா, செல்போன் வந்ததுல நம்ம இழந்தது என்ன அப்படின்டா, பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கவில்லை. உண்மைதானே? வீட்டில இருந்து போன் எடுத்துட்டு போய் நம்ம ஒரு ஓரத்தில் உட்காந்து விளையாடுவோம். அம்மா அங்க இருந்து கூப்பிடுவாங்க, இங்க வாமா என் செல்லக்குட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீங்க என்ன செய்வீங்க? காதுலயே வாங்க மாட்டீங்க, செல்போனை வச்சு என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க, விளையாண்டுட்டே இருப்பீங்க. சரியா, இது வந்து என்னது, ஃபர்ஸ்ட் பாதிப்பு. பெற்றோர்களுக்கும் நமக்கும் இடையிலான உறவை பிரிப்பதில் முதல் சைத்தான் யாரு? செல்போன். பயன்படுத்தலாம், நன்மையான விஷயங்கள் நம்ம முதல்ல படிச்சோம்ல, கல்வி கற்பதற்கு, விஷயங்களை தெரிஞ்சு கொள்வதற்கு, இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். ஆனால் தேவையில்லாமல் விளையாடும் பொழுது என்ன செய்வோம், பெற்றோர்களுடைய அழைப்பை வந்து என்ன செய்வோம், புறக்கணிப்போம். சரிங்களா, அப்ப இது முதல். இது ரெண்டாவது, நம்ம என்ன செய்வோம், செல்போனை வச்சு வீட்டில் விளையாடும் பொழுது, நம்ம வீட்டுக்கு ஒரு உறவினர்கள் வர்றாங்க, வந்தோடனே எல்லாத்தையும் யோசிப்பாங்க, ஏமா உன் பிள்ளை என்ன செய்யறா அப்படின்னு. நம்ம என்ன செய்வோம், எத்த ராசா இங்க உங்க மாமா உன்னை பார்க்க வந்திருக்காரு, இங்க வாத்தா அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், போமா உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு தானே சொல்லுவான். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்ல மாட்டீங்க. அப்படின்னா நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க. ஆனா பெரும்பாலான பிள்ளைகள் என்ன இருக்காங்க, உறவினர்கள் வந்தால் உறவினர்களுடன் கலக்காமல் என்ன செய்வாங்க அப்படின்னா, அறைகளில் உட்கார்ந்து செல்போனை வந்து என்ன செய்யக்கூடியவங்களா இருக்காங்க, பாவிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்து அடிக்ஷன். செல்போனால ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு பேர் தான் அடிக்ஷன். சரிங்களா, தவறான விஷயங்களை வந்து பார்ப்பது. நம்ம வந்து அடுக்கடுக்கா போவோம். சரிங்களா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ்ட இருந்து ஒதுங்கியாச்சு, ரெண்டாவது உறவுகள்ட்ட இருந்து ஒதுங்கியாச்சு, மூணாவது இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து பல தளங்கள் இருக்கு, ஆப்கள்.
அது மூலமாக வந்து பல குரூப்புகளை வந்து அமைச்சுக்கொள்வோம். அதில் வந்து என்ன பேசுவோம்? கல்வியை தெரிஞ்சு கொள்வதற்கு பேசக்கூடிய நல்ல பகுதி இருக்கு, அல்லது தகவல்களை பரிமாறக்கூடிய நல்ல பகுதி இருக்கு. ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தங்கள் உடைய குடும்பத்தினர்கள் மத்தியில் பேசுவதற்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு குரூப்பை ஆரம்பிக்கிறாங்க, அல்லது நண்பர்களுடன் பேசுற குரூப்பை ஆரம்பிக்கிறாங்க. இதுல எதை பத்தி அதிகமா பேசுறாங்க? பயனுள்ள விஷயத்தை பத்தியா பேசுறாங்க? அதைத்தாம சொல்றேன். குரூப்பை அமைத்து கொண்டு என்ன செய்வாங்கன்னா சேட்டிங் பண்ணுவாங்க. அந்த சேட்டிங் பண்றதுல நன்மையான விஷயங்களை நிறைய செய்யறாங்க, தீமையான விஷயங்கள் எதெல்லாம் வந்து தேவையில்லையோ அதை வந்து பல மணி நேரம் என்ன செஞ்சுட்டு இருப்போம், கதைத்து கொண்டு இருப்போம். அதனால வந்து என்ன ஏற்படுது? விரயம், நேர விரயம் ஏற்படுதா? நேரம் விரயம். வேற என்ன விரயம் ஏற்படுது? தொழுகையுடைய வக்துகளை வந்து என்ன செய்யறோம்? புறக்கணிக்கிறோம். மதரசா இஸ்லாமிய கல்வி எடுக்கக்கூடியது அல்லது கல்வி வகுப்புகளுக்கு வந்து என்ன செய்யறது? கவனம் செலுத்துவது குறைக்கப்படுது. அடுத்து முக்கியமா அந்த உறவுகளுக்கு மத்தியிலோ நண்பர்களுக்கு மத்தியிலோ இந்த சேட்டிங் நடக்கும்போது எதுனாச்சும் ஒரு நக்கலை வந்து போடுவோமா? போட்டோன்னே அவன் என்ன செய்வான்? கோவப்படுவான். முதலில் வந்து இஸ்லாமிய சட்டம் என்ன? கேளிக்கைக்காக கூட வந்து என்ன செய்யக்கூடாது? புண்படுத்தக்கூடாது. சரிங்களா? கேலி செய்வதை எனக்கு நானே அனிதமாக்கியிருக்கிறேன், தடை செய்யப்பட்டதாக ஆக்கியிருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். சரிங்களா? அப்போ வந்து நம்ம கேலி செய்ய போய் என்ன செய்வோம்? அவனுடைய மனதை புண்படுத்தி விடுவோம். அடுத்து குடும்பத்தில் நடந்த பிரச்சனையை கொண்டு வந்து அதில் நுழைச்சிருவோம். நுழைச்சோன்னே என்ன செய்யும்? சண்டை வந்து குடும்பம் பிரியும். நல்லா இருந்த குடும்பத்தில் உள்ளதெல்லாம் கலந்து பேசணும்னு சொல்லி உருவாக்குன அந்த தளம் என்ன ஆச்சு? மொத்தமா பிரிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்து இது வந்து ஒரு வகை. இந்த இதுல வந்து என்னன்னா இன்னொன்று வந்து என்னன்னா, ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் வந்து பேசுவதற்கு வாய்ப்பாக இருக்குதா? செல்போனு தனக்கு உரிமை இல்லாத பெண்களிடம் வந்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இப்படி பேசும்போது எதை பத்தி பேசுவாங்க? ஆரம்பத்தில் வந்து நல்ல விஷயங்களை பேசுவதை போன்று ஆரம்பிக்கும். அடுத்து என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திலான விஷயங்களை நோக்கி என்ன செய்யும்? பயணிக்கும். லாஸ்ட்ல வந்து எங்க போகும்? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பேச ஆரம்பிப்பாங்க, அடுத்து வந்து என்ன செய்வாங்க? ஊர் சுத்துவாங்க, அடுத்து என்ன செய்வாங்க? தொடர்பு ஏற்படும். அதான் அந்த மானக்கேடான விஷயங்கள். அதன் பிறகு என்ன செய்யும்? குடும்ப மானம் காத்துல பிறக்கும். அதுல வந்து சில குடும்பம் என்ன செஞ்சிருவாங்க? வேற வழி இல்ல, பிள்ளைகளை சேர்த்து வச்சிருவோம்னு பண்ணுவாங்க. சில குடும்பத்துல என்ன செய்யும்? குடும்பத்தை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. இன்னும் சில குடும்பம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தில் அந்த நிகழ்வுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு சில குடும்பங்கள் போய்விடும். இது எவ்வளவு பெரிய பாதிப்பு! நான் வந்து ஒரு எனக்கு அறிமுகம் இல்லாத ஒரு பெண்ணிடம் பேசி பழகி அதன் மூலமாக வந்து அந்த குடும்பத்தை, அந்த பெண்ணுடைய குடும்பத்தை நாசம் செய்வது எவ்வளவு பெரிய மோசம். நம்மளுடைய வீட்டில் உள்ளவர்களிடம் வந்து அடுத்த ஒரு ஆண் பேசினால் நம்ம கோவப்படுவோமா இல்லையா? கோவப்படுமா இல்லையா? கோவப்பட்டா என்னது? கோவப்படுதல் அப்படின்றது வந்து ஒரு சரியான ரோசத்தின் வெளிப்பாடு. ஏன்னா என்னுடைய குடும்பம் வந்து தவறில் போயிடக்கூடாது அப்படின்ட்டு. அதே போன்றுதான் அடுத்தவருடைய குடும்பமும் தவறில் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மள்ட்ட இருக்கணும். சரிங்களா? அடுத்து வேற என்ன செய்வீங்க? என்னம்மா? ஆபாசம். இன்னைக்கு வந்து இந்த இன்டர்நெட் தொடர்பு மூலமா இந்த செல்போன் ஏற்படுத்திய மிகப்பெரிய முசீபத் என்னது? இல்லீகல் கான்டாக்ட்ஸ். அது வந்து என்ன செய்யுது? விரிந்து கிடக்குது. நீங்க எதையோ ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க போனாலும் அதில் வந்து என்ன செய்யறாங்க? ஒரு குறிப்பிட்ட எம்பி ரேசியோவில் கொடுத்தது வந்து என்ன செய்யணும்னா, நீங்க அதை டச் பண்ணலாட்டினாலும் உங்களது மொபைலில் வந்து உளுந்து அதை பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி வரும்போது நீங்க என்ன செய்யணும்? புறக்கணிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதுல போய் விழுந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? கெட்டு போயிடுவோம். தவறான விஷயங்களை வந்து உள்வாங்க ஆரம்பித்து விடுவோம். என்ன சொல்றான்? என்னம்மா? குளிருது, ஆஃப் பண்ணிக்க. எழுந்து ஆஃப் பண்ணிக்க. எனக்கு எந்த சுவிட்சுன்னு தெரியல. யாருன்னா சொல்லும் ஃபேன் ஆஃப் பண்றது இருந்தால் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. என்னம்மா? சரிங்களா? இந்த மாதிரி வந்து என்னன்னா ஆபாசமான விஷயங்களை வந்து நம்மளுக்கு தெரிந்து கொண்டு நம்மளுடைய சிந்தனையை வந்து மயக்கிறதுக்கு என்ன செய்யுது? இந்த மொபைல் ஃபோன் காரணமாக இருக்கு.
அடுத்து மொபைல் ஃபோனில் வந்து நீங்கள் அதிகமாக விளையாடுறது என்னது? கேமு. அதுக்கு பல கேம்ஸ் இருக்கும். நம்ம பொதுவாக வந்து கேம் அப்படின்னு சொல்லி வந்துடுவோம். கேம் அப்படின்றதே என்ன? அது முதல்ல நேரத்தை விரயம் பண்ணுறது. சரிங்களா? பொழுதுபோக்கில் 2 வகை இருக்கு. உடல் ஆரோக்கியத்திற்காக செய்யக்கூடிய பொழுதுபோக்கு இருக்கு, அது ஃபுல்லாக வந்து வரவேற்கத்தக்கது. உடலுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய பொழுதுபோக்கு புறக்கணிக்கத்தக்கது. சரிங்களா? நீங்கள் விளையாடக்கூடிய ஃபோனில் விளையாடக்கூடிய கேம்ஸ் ஃபுல்லாக என்னது? புறக்கணிக்கத்தக்கது. ஆரோக்கியமாக தரும் கேமில் விளையாடுறது ஆரோக்கியத்தை குறைக்கிறது. அப்படின்னா அந்த கேம்களை எல்லாம் என்ன செஞ்சிடணும்? சரிங்களா? நீங்கள் கேம் விளையாட என்ன ஆகும் அப்படின்னா உங்களது சிந்தனை ரீதியான தாக்கம், உங்களது சிந்தனை ஓட்டங்களை வந்து பாதிக்கும். நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேமில் வந்து கொல்றது மாதிரி நிறைய கேம் இருக்கா? சரிங்களா? இப்போ இதவே நீங்கள் பார்த்து பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் சிந்தனை என்ன ஆயிரும் தெரியுமா? குடிச்சுக்குமா எந்திரிச்சு போய் உங்களுடைய சிந்தனை என்ன கொல்றதுல போகுதுன்றதுல 2ஆம் விஷயம். நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து கேமில் வந்து பல பேர்த்த கொண்டு பழகிட்டீங்க. ரோட்டில் ஒரு ஆள் அடிபட்டு கிடந்தா கூட என்ன செய்யும் அப்படின்ட்டா அதை வந்து ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பி லைக் வாங்குற மதிப்பு எண்ணத்தை தான் உங்களுக்கு உண்டு பண்ணுமே தவிர அடிபட்டாரு அவருக்கு உதவி செய்யணும் அப்படின்ற சிந்தனை என்ன செய்யாது, வராது. சரிங்களா? இன்னொன்று, இந்த கேமில் வந்து நீங்கள் ஆர்வம் செலுத்தியிருக்கும் பொழுது உங்களுக்கு வீட்டில் வந்து என்னென்னா பெற்றோர்கள் அழைக்கும் போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்க அம்மா ஏன்டா இப்படி விளையாடுற அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு வேலையே இல்லை போமா அப்படின்ட்டுவோமா? அப்ப பெற்றோர்களிடம் எரிந்து உழுகக்கூடிய பழக்கத்தை வந்து என்ன செய்யுது, ஏற்படுது. அப்ப எதை பாதிக்குது? இப்படி எரிந்து உழுகக்கூடிய பழக்கம் வந்துச்சுன்னா எதை பாதிச்சிருக்கு? நம்மளுடைய சிந்தனை அறிவு பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப கேம் விளையாடுறது மூலமா நம்மளுடைய எந்த அறிவு பாதிக்கப்படுது? சிந்தனை அறிவு பாதிக்கப்படுது. இன்னொன்று இந்த இடத்துல சொல்லுவேன்னா, ஆரம்ப காலங்களில் வந்து கணிதம் படிப்பாங்க. கணிதத்தை பற்றி அந்த பையன் பேசினான். கணிதத்தில் வந்து ஒரு 2 நம்பரை கொடுத்து வந்து ஒரு ஆட் பண்ணுறதோ அதை வந்து மைனஸ் பண்ணுறதோ அல்லது வந்து அதை பெருக்குவதோ அல்லது வகுப்பதோ அப்படின்னு கொடுத்தா என்ன செய்வாங்க? ஓனாக செஞ்சு ரிசல்ட் சொல்லுவான். ஆனால் இன்னைக்கு நம்மளால் என்ன செய்ய முடியல? ஃபோனை பார்த்தே பழகினதுனால நம்மளுடைய சிந்தனை திறன் குறைஞ்சி என்ன செய்யணும்? ஒரு சின்ன நம்பர் கொடுத்தா கூட கால்குலேட்டரை என்ன செய்யறோம்? பயன்படுத்துகிறோம். அப்போ நம்மளுடைய அறிவு குறைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறதா? சரியா? அடுத்து வேற என்ன? இதில் வந்து வேற என்ன செல்ஃபோனில் இது பண்ணுவான்? ஒரு செய்தியை வந்து எவனோ ஒருத்தவன் அனுப்பியிருப்பான். அந்த செய்தி உண்மையா பொய்யாண்டு தெரியாது. நம்ம என்ன செஞ்சிருவோம்? எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருவோம். இது ஒரு முஸ்லீம் செய்யலாமா? ஒரு விஷயத்தை வந்து அறிவு இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து என்ன செய்யக்கூடாது? பரப்பக்கூடாது. ஏன்னா அப்படி பரப்புனீங்கன்னா பொய்யை நீங்கள் பரப்பியதற்கு சமம். சரிங்களா? அப்படி உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா அந்த விஷயத்தை யார் அனுப்பினாரோ அல்லது அந்த விஷயத்தை பற்றி யார் தெரிந்த நபர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட என்ன செய்யணும்? அதை குறித்து கேட்டு தெளிவு பண்ணிட்டு அனுப்பணும். சரிங்களா? அடுத்து கேம்ல வந்து என்னென்ன பொருளாதார வீண் விரயம், நேர வீண் விரயம் எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளலாம். நம்ம வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து என்னென்னா அது போயிட்டு வாமா. பொருளாதார வீண் விரயம் எல்லாமே வந்து என்ன செய்யும்? நடக்கும். என்னது? ஏமா? சரி, இஸ்லாம். சரிங்களா? வேற என்ன தெரிந்து கொள்ளலாம்? அதாவது சில பேர் போறாங்கன்னு நம்மளுக்கு அந்த சிந்தனை வந்துடக்கூடாது. நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? கல்வி எடுக்க வந்திருக்கோம். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் தானே பேசுறோம். செல்போன்னால ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்ப நீங்க எல்லாம் கவனிக்கலாமா? சரிங்களா? வேற என்ன செல்போன்னால பாதிப்பு வரும்? வேற என்ன வரும் தெரியலையா? கேம் விளையாடுவீங்க. வேற அடுத்து வந்து இந்த தளங்களில் வந்து இந்த செல்போனில் வந்து பயன்படுத்தக்கூடிய சில தளங்களை பார்ப்போமா? ஃபேஸ்புக் இருக்கு. ஃபேஸ்புக்கில் என்ன பார்ப்போம்? நல்ல விஷயங்கள் அதிகமாக போடப்படுது. சரிங்களா? கெட்ட விஷயங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுது. எந்த ஒரு அறிவியல் ரீதியான கண்டுபிடிப்பும் நன்மைக்கு பயன்படுத்தணும் நம்ம.
தீமைக்கு என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. ஆனால் நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் உட்காரும்போது நம்ம ஒரு நல்ல விஷயத்தை பதிவு செய்கிறோம்னா பதிவு விட்டுட்டு அப்படியே என்ன செஞ்சிடணும், வெளியே வந்துடணும். அதில் போய் உட்காந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம்னா என்ன செஞ்சிருவான், நல்லதை தேடுவான்னு போவான், ஒரு கருத்து வரும், உலகளாவிய விஷயம் வரும், ஆபாசம் வரும், எல்லாமே வரும். அப்படியே என்ன செஞ்சிருவான், போய் நாசமாக போயிடுவோம். சரிங்களா? தேவைக்கு மட்டும் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அடுத்து யூடியூப்பை பார்த்தோம்னா என்னது, ஆடலும் பாடலும் சினிமா காட்சிகளும் தான் யூடியூப்பில் என்ன செஞ்சுருக்கு, விதத்திருக்கு. சரிங்களா? முதலில் வந்து நடிப்பு. இஸ்லாம் வந்து என்ன செய்யுதுன்னா ஒருவரை போன்று பாவனை செய்வதை வந்து என்ன செய்யுது, தடுக்குது. இந்த பயலை போன்று நீ வந்து இந்த பையன் இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி செஞ்சு காமிப்பது என்ன செய்யுது, இஸ்லாம் வந்து என்ன செய்யுது, தடுத்து இருக்குது. சரிங்களா? அது அவனுடைய பண்பு, அதை வந்து என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. இன்னொன்று நீங்கள் வந்து இந்த வீடியோக்களில் என்ன பார்க்குறீங்க, ஆணை போன்று பெண் நடந்து கொள்வது அல்லது பெண்ணை போன்று ஆண் வந்து என்ன செய்யறது, நடந்து கொள்வது, உடை அணிந்து கொள்வது, அவங்கள மாதிரி வளைவு நெளிவுகளை காட்டுவது, இதெல்லாம் வந்து என்னென்னா நடக்குதா? இஸ்லாத்தில் வந்து இது என்ன செய்யப்பட்டது, ஆண் பெண்ணை போன்று பாவனை செய்வதோ பெண் ஆணை போன்று பாவனை செய்வதோ என்ன செய்யப்பட்டிருக்கு, தடை செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து என்னது, மியூசிக். இஸ்லாம் வந்து மியூசிக் என்ன செய்யுது, தடை செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து வீணான நிறைய விஷயங்களை வந்து என்ன செய்யும், அதில் வந்து கொண்டிருக்கும். வீணான விஷயம் வந்து ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சோம்னா அதை கடந்து போயிடணும். சரிங்களா? அதுலேயே வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, போய் நம்மளும் விழுந்துடக்கூடாது. வேற என்ன தளம் இருக்கு? வாட்ஸ்அப்பில் வந்து என்னது அதிகமாக தேவையற்ற அரட்டைகளுக்கு தான் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அடுத்து இன்ஸ்டாகிராம். அதுலையும் என்னது, இந்த மீம்ஸு அது இதுதான். அதாவது வந்து என்னென்னா யாரையோ லகலை பண்ணுவதை மாதிரி வந்து உருவங்களை சித்தகரித்து போட்டு இது பண்ணுறது தான் நடந்து கொண்டிருக்கு. அடுத்து ஷேர் ஷாட். அதுவும் வந்து சினிமாவுடைய அந்த ப்ரொமோஷனுக்கான ஒரு இதுதான் ஷேர் ஷாட்டு. அப்போ வந்து என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியுது, இதில் வந்து என்ன செய்யப்படுது, சினிமாக்களும் தேவையில்லாத விஷயங்களும் தான் வந்து என்ன செய்யப்படுது, பரிமாறப்படுது. சரிங்களா? இதெல்லாம் வந்து இதனால் ஏற்படக்கூடிய தேவைகள். அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன பாதிப்பு வரும், இதை வந்து என்னன்னா நன்மை இருக்குது தீமை இருக்குன்னு சொல்லுவான். நல்லதுக்கு நம்ம பயன்படுத்தலாம், தீமை பண்ணலாம். ஒருவேளை நம்ம நன்மைக்கு பயன்படுத்தாமல் இதையே வந்து என்ன செய்கிறோம், இதவே வந்து தொடர்ந்து பயணித்து கொண்டு இருந்தோம்னா என்ன வரும், நம்மளுக்கு வந்து சில பாதிப்புகள் ஏற்படும். சரிங்களா? முதலில் வந்து என்ன செய்வோம் அப்படின்டா, நம்மளுக்கு இந்த ஃபோனை வந்து கண் பாதிப்பு வருமா, நம்மளுக்கு வந்து இந்த ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்து பழக்க பண்ணுறது யாரு, குடிச்சிடுவோம் அம்மா. பெற்றோர்கள் வந்து என்ன செய்யணும்னா குழந்தைகளுக்கு சரியான வழிகாட்டணும். ஆனால் பெற்றோர்களே வந்து குழந்தைய அடம் பிடிக்குது, இதை கொடுத்தா தான் சாப்பிட்றான், இதை கொடுத்தா தான் என்ன வேலை செய்ய விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன செஞ்சிடுறோம், நம்ம கொடுத்து பழகிடுறோம். அப்புறம் வந்து என்ன செய்கிறோம், அப்புறம் என் பிள்ளை வந்து எப்போ பார்த்தாலும் என்ன செய்கிறான், செல்ஃபோனவே நோண்டுறியான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்ப வேண்டியது. சரிங்களா? என்னதுமா போயிட்டு வா. சரிங்களா? அப்போ வந்து என்னென்னா நம்மளுக்கு செல்ஃபோனை வந்து கொடுத்து பழக்கப்படுத்தி நோண்டுவதற்கு அறிமுகப்படுத்தியது யாரு, அத்தா அம்மா. அப்போ வந்து என்ன செய்யணும், அதை வந்து அவர்கள் ஃபஸ்ட்டு கொடுப்பதை வந்து என்ன செய்யணும், தவிர்க்கணும். ரெண்டாவது, நம்ம வந்து செல்ஃபோனை வாங்கி நோண்டுவதனால வந்து எதை பாதிப்படைவோம், கண்ணு வந்து மிக விலை மதிக்கக்கூடிய ஒரு, அதுக்கு வந்து என்னென்னா ஈடான ஒரு ஆர்கன்ஸ் வந்து நம்மள்கிட்ட வந்து என்னென்னா இருக்க முடியாது. வெளியே உள்ள விஷயங்களை பார்த்து தெரிந்து கொள்வது, ஒரு விஷயங்களை வந்து கேட்டு தெரிந்து கொள்வதை விட பார்த்து தெரிந்து கொள்வதில் தான் வந்து என்ன செய்ய முடியும், அப்படியே அப்சர்வ் ஆகும். என்னதான் கேட்டு இருந்து பண்ணாலும் நம்ப மாட்டோம், ஆனால் நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கும்போது நம்புவோம். அவ்வளோ வந்து வெகுமதி வாய்ந்த ஒரு உறுப்பு தான் என்ன, இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன செஞ்சிடும், கண்ணு பாதிப்படையும். சரிங்களா? இந்த கண்ணு பாதிப்படையும் போது இந்த கண்ணை இயக்கக்கூடிய செல்கள் வந்து எங்கே இருக்கும், மூளையில் இருக்கும். மூளை என்ன செய்யும், அடிக்ட் ஆகும். சரிங்களா? செல்ஃபோனை வந்து அதிகமாக நோண்டக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து என்னென்னா தூக்கமின்மை அப்படின்ற ஒரு குறைபாடு ஏற்படும். சரிங்களா? தூக்கமின்மை அப்படின்னு ஏற்படும். அடுத்து வந்து என்ன, வேற என்ன இது ஏற்படும் பாதிப்பு,
கவனமற்ற தன்மை வந்து என்ன செய்யும், செல்போனை அதிகமாக பயன்படுத்துறவங்களுக்கு இருக்கும். நம்ம இதுலயே கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருப்போம், வேற ஆள் கூப்பிடுறது என்ன செய்ய மாட்டோம், கேட்காதுல்ல. கேட்குற மாதிரி இருந்தாலும் கேட்காத மாதிரியே நடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் வரும். இது நாளடைவில் என்ன செஞ்சிரும் அப்படின்டா, நம்ம வந்து என்னென்னா பிறருக்கு ஒரு விஷயம் சொன்னால் வந்து அதை வந்து செவி கொடுத்து கேட்கணும் அப்படின்ற எண்ணத்தையே வந்து என்ன செஞ்சிடும், நம்மளை விட்டு அகற்றிடும். சரியா? அடுத்து வேற என்ன, அந்த சவ்வுகள் அதிர்வுகள் ஏற்படும். அதனால வந்து என்னென்னா காது கேட்காத தன்மை ஏற்படும். இதுவுமே வந்து என்னென்னா இருக்கிறது. அதனால தான் நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணால் ஃபுல் வெளிச்சத்தில் வச்சு என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? பாதியை வச்சு தான் யூஸ் பண்ணணும். அதே போல் வந்து வால்யூம் வந்து எது கேட்டாலும் வந்து என்னென்னா ஃபுல் வால்யூம் வச்சு கேட்கக்கூடாது, கொஞ்சோன்னு வச்சு கேட்கணும். ஃபுல் வால்யூமாக வச்சு கேட்டு வந்து என்னென்னா உங்களுக்கு செவிப்பறையில் உள்ள அந்த நரம்புகள் வந்து என்னென்னா பாதிப்படைஞ்சிருச்சுண்டா அடுத்து வந்து என்னென்னா கம்மியான சப்தத்தில் வந்து என்ன செய்யாது, எதை பயன்படுத்தினாலும் அளவான வால்யூமை வந்து பயன்படுத்தி கொள்ளணும். சரிங்களா? சரிங்களா? இப்படி அது இல்லாமல் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டிஸார்டர் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. செல்ஃபோனை வந்து பயன்படுத்துகிறவங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு உளவியல் நோய் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? குடிச்சிட்டு வா, கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லி போயிட்டாங்க. நோமாஃபோபியா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. நோமாஃபோபியா. ஃபோபியா அப்படின்னா பயம். ஃபோபியான்றதுக்கு அர்த்தம் என்னது, பயம். இஸ்லாமிய ஃபோபியா அப்படின்னா இஸ்லாத்தை பத்தி போய் பேசினாலே விலகி ஓடுவாங்க. இஸ்லாத்தை கண்டாலே வந்து சில பேருக்கு என்ன செய்யும், பயம் இருக்கும். சரிங்களா? ஜைனோஃபோபியா அப்படின்னா என்ன தெரியுமா, பெண்களை பார்த்தாலே பயந்து வெளியே போடுவான், அவனுக்கு பேர் என்னது, ஜைனோஃபோபியா. சரியா? ஹைட்ரோஃபோபியா, இது வந்து நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. ரேபிஸ் நோய், தண்ணியை பார்த்தாலே என்ன செய்யும், பயந்து ஓடுவாங்க. சரிங்களா? இது வந்து ஃபோபியா அப்படின்னா என்னது, பயம். நோமோஃபோபியா அப்படின்னா போன் இல்லாம இருக்க முடியாது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அவர் பாத்ரூம் போனாலும் போனை கையில கொண்டு போவாரு, தண்ணி குடிக்க போனாலும் போனை கையில கொண்டு போவாரு, எதுக்கு போனாலும் என்ன செய்வாரு, தண்ணி குடிக்க போவாரு. இது என்னது, போன் இல்லாட்டினா என்னால வாழ முடியாது அப்படின்ற ஒரு பயத்தை வந்து அவருக்கு ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து உளவியல் ரீதியாக இந்த போன் பாவனைகள்ல உள்ளக்கூடிய ஒரு என்ன நோய், மனநோய் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த மனநோய் வந்து வளர்ந்து போகும்போது என்ன செய்யப்படுது அப்படின்னா சூசைட்ல கொண்டு போய் விடுது. நிறைய பேர் கேம், ஆன்லைன் மார்க்கெட்டு, அது இதுன்னு இதுல எல்லாம் உள்ள போய் லாஸ்ட்ல எங்க போடுறாங்க, ரம்மி செய்யணும். அதுக்கு முன்னுக்கு வந்து என்னண்டா ஏதோ ஒரு ப்ளூ வேல், இதெல்லாம் வந்து என்ன செய்யுது, லாஸ்ட்ல எங்க போய் கொண்டு போய் விட்டுச்சு, மரணம். சூசைட் பண்ணிக்கலாமா ஒரு முஸ்லீமு? அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கையை வந்து என்ன செய்யணும், அல்லாஹ்விற்கு வழிபடுவதில் உள்ள வழிகளில் செலவிட்டு நன்மையை அடைந்து நம்மளுடைய இலக்கை அடையணும். அதை விட்டு போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, பாத்தில்ல போய் விழுந்து அதன் காரணமாக வந்து என்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன செய்யக்கூடாது, சூசைட் பண்ணிடக்கூடாது. அப்படியே ஒருவேளை பாதிப்புல விழுந்துட்டோம் அப்படின்னா என்ன செய்யணும்னா அதுல இருந்து மீள்வதற்கான வழி என்ன, அதை வந்து என்ன செய்யணும், அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரிலாம் வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம அதுக்குள்ள போனா தான் இந்த பிரச்சனை வரும். ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. நெருப்பு சுடுன்றது சொல்றாங்க, நான் போய் தொட்டு பார்த்துட்டு தான் சுடுமா இல்லையான்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அது சுடும்டா சுடும் அப்படின்றத வந்து என்ன செஞ்சுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். உள்ள போய் நான் போயே தொட்டு பார்ப்பேன் அப்படின்னா என்ன செஞ்சிடும், ஓன் தோல் தான் கருகி போகும். சரியா? வேற இதெல்லாம் வந்து செல்போன் வந்து ஏற்கக்கூடிய நன்மையை பார்த்தோம், தீமையை பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம், அதனால ஏற்படக்கூடிய நோய்களை பார்த்தோம். அடுத்து வந்து இந்த செல்போன் வந்து என்னண்டா, இது செல்போன் வந்து முற்றிலும் நம்மளுக்கு தேவையில்லாததா அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடலாமா? ஒதுக்க முடியாது. ஏன்டா இதில் அன்னைக்கு இருக்கக்கூடிய பல நன்மையான விஷயங்கள் நம்மளுக்கு தேவைக்கு இருக்கிறது வாழ்க்கை முறைக்கு. அதே போல வந்து இதை பயன்படுத்துவதேவும் சரி அப்படின்ற இதுக்கு நிலைப்பாடுக்கு வந்துடலாமா? வர முடியாது. செல்போன் ஹலாலா ஹராமா அப்படின்னு சொல்லி ஃபத்வா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து எந்த விஷயத்திற்கு பயன்படுத்துகிறீர்கள் அதை வச்சு தான் வந்து என்ன செய்ய முடியும், இதை பயன்படுத்தலாமா கூடாதா, ஹலாலா ஹராமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் இந்த செல்போனை பற்றி கேட்ட விஷயங்கள்லாம் வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுவீங்களா? சரிங்களா? இப்போ வந்து செல்போனை பற்றி இவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம். நீங்கள் என்னென்ன இதுலேருந்து தெரிஞ்சுக்கொண்டீங்க அதை சொல்லுங்கள். நல்ல விஷயம் என்னென்ன நல்ல விஷயம் இருந்துச்சு? மார்க்க கல்வியை கற்பது,
அதை மார்க்க கல்வியினுடைய எடுத்துக்கொள்வோம். உலக கல்வியை பெற்றுக்கொள்ளலாம், உலக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து அதுதான் உலக தகவல்கள் அப்படின்றதுக்குள்ள கொண்டு வந்துருவோம். வேற இவ்வளவு விஷயத்தில் இவளை வந்து நீங்கள் உள்வாங்குவதே பெரிய விஷயம். சரிங்களா? இதுக்கே வந்து என்னன்னா மிகப்பெரிய நல்லது. என்னம்மா? நம்மளுடைய நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக பயண தூரத்தை வந்து குறைத்து இருந்த இடத்திலிருந்தே பொருளை வாங்கிக் கொள்வதற்கு பயன்படுது. சரி, அப்ப தீமையின் பக்கம் வருவோம். தீமையில எதாவது பார்த்தோம்? கேம் விளையாட சூசைடு வரைக்கும் என்ன செய்யும் போகும். அடுத்து வீணான கதைகளை பேசி குடும்பத்துக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுத்தி நம்ம வாழ்க்கையை நம்மளே வந்து நாசம் பண்றதுக்கு உரியது. அடுத்து ஆண் பெண்களுக்கு இடையிலான தவறான போக்கை வந்து என்ன செய்யுது பயன்படுத்துகிறது. நண்பர்களுக்கு இடையிலான உறவை வந்து என்ன செய்யுது தேவையற்ற கேளிக்கைகளின் மூலமா வந்து பிரிச்சு விடுறதுக்கு ஒரு ஊடுகோலாக இருக்கிறது. அடுத்து அதாவது வந்து இந்த நடிப்பு ரீதியாக ஒரு ஆண் இன்னொரு ஆணை போன்று நடிப்பது அல்லது ஆண் பெண்ணை போன்று நடிப்பது, இந்த மாதிரி பழக்கங்களை எல்லாம் வந்து என்ன செய்யுது கொண்டு வருது. அடுத்து முக்கியமானது ஒண்ணு, இசையை கேட்கக்கூடிய பழக்கத்தை வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் அடிக்ட் ஆக்கி விட்டுரும். சரிங்களா? அடுத்து சரி, இந்த அளவுக்கு வந்து நீங்க விளங்கி கொண்டது இது போதுமான விஷயம்தான். அடுத்து வந்து இதனால வந்து என்னென்ன நோய் ஏற்படும் அப்படின்னு சொன்னோம். கண்ணை பாதிக்கும் மெயினா. அதாவது இந்த கண்ணை பத்தி வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கண்ணை பற்றி வந்து நிறைய வந்து என்னென்ன சயின்ஸ்ல வந்து நீங்கள் பிற்காலத்தில் படிக்கலாம், உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். கண் அப்படின்றது ஒரு விலை மதிப்புடையது. இன்னைக்கு வந்து என்னன்னா மொபைல்ல வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம், இது வந்து ஒரு 5.XL அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்யறோம் பெருசா பேசுறோம். 8 மெகா பிக்சல் அப்படின்றது ஒரு பெருசா தெரியுது. ஒரு 20 மெகா பிக்சல் அப்படின்றது பெருசா தெரியுது. நம்மளுடைய கண்ணுடைய மெகா பிக்சல் தெரியுமா? 520 மெகா பிக்சல். அவ்வளோ கிளியராட்டியான கேமரா நம்ம கண்ணு. இந்த ஒண்ணுக்கு மொத்தத்தை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடறோம், அந்த கிளியாரிட்டியே போயிடும். இல்லாதவர்களுக்கு தான் கண்ணுடைய அருமை என்ன செய்யும் தெரியும். சரிங்களா? அடுத்து வேற என்ன நோய் வருதுன்னு சொல்றோம்? காதுடைய பாதிப்பு. காது இல்லாட்டினா எவ்வளவு பிரச்சனையா இருக்கும். வெளியே ரோட்ல நடந்துட்டு போறோம், பின்னுக்கு வர ஆரன் அடிச்சா என்ன செய்யுது நம்மளுக்கு தெரியுமா? நம்ம போக்குல நடந்து போவோம், காது கேட்காம போயிடும். சரிங்களா? அடுத்து வேற ஒரு முக்கியமான மூளையை பாதிக்கும். நான் ஒரு சைக்காலஜிக்கல் நோய் சொன்னேன், அது என்னது? நோமோபோபியா. அப்படின்னா என்னது? எவனெல்லாம் வந்து போனை வைக்காம கூடையே கூப்பிட்டுக்கிட்டு அலைகிறானோ அவனுக்கெல்லாம் என்ன நோய் இருக்குது? நோமோபோபியா நோய் இருக்குது. சரிங்களா? போனை பயன்படுத்துங்க, தேவைக்கு பயன்படுத்துங்க, தேவையில்லாததுக்கு பயன்படுத்தாதீங்க. பயம். அதே போல வந்து நீங்க வந்து என்னன்னா தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் வந்து போனை பயன்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, சம்பந்தம் இல்லாத ஒவ்வொன்றுக்குள்ள போவீங்க. உங்களுடைய பேரண்ட் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு கேம்ஸோ ஏதோ போய் விளையாடுவீங்க. விளையாடனோடனே அதுல லிங்க் வரும். உங்களுக்கு சப்போஸ் வந்து உங்க பேரண்ட் போடக்கூடிய பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து என்னன்னா அந்த லிங்க்ல வந்து பாஸ்வேர்டு கேட்கும்போது நீங்க போட்டோன்னே என்ன செய்யறோம், உங்க பேரண்ட் வச்சிருக்கிற மொத்த அக்கௌண்ட்டையுமே என்ன செஞ்சிடும் போயிடுவாங்க. அப்போ பொருளாதார இழப்பு. இது மாதிரி நிறைய கிரைம் நடந்திருக்கு, நீங்க நியூஸ்ல வந்து பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி வந்து என்ன செய்யறது, ஆட்டையை போடுறது. சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து என்ன செய்யுங்க, இது பண்ணுங்க. முக்கியமா போனை எடுத்துக்கொண்டு தனியாக நீங்களா அமர்ந்து நோண்டுவதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, தவிர்த்துக்கொள்ளுங்க. அதே போல வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஆப்பில் வந்து என்னன்னா நீங்களா வந்து மூக்க நுழைச்சு என்ன செஞ்சிடாதீங்க, முன்னுக்கு போயிடாதீங்க. அதை குறித்து வந்து இந்த விஷயத்தை வந்து இந்த ஆப் மூலமா செயல்படுத்தலாம்னு சொல்றாங்க. இதை வந்து செய்யலாமா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து அந்த இதை குறித்து அறிவு இருக்கக்கூடிய பேரண்ட்ட வந்து என்ன செய்யணும், கேட்டு செயல்படுத்தணும். சில பேரண்ட்டுக்கு வந்து இல்லை நம்ம கேட்டோன்னே கொடுத்துட்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளாம் என்ன செஞ்சிடக்கூடாது, வாங்கி ஒன்றுக்கும் இல்லாமல் ஆக்கிடக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் வந்து என்னென்னா செல்ஃபோன்னால ஏற்படக்கூடிய நன்மை தீமை நோய்கள் இதெல்லாம் வந்து என்னென்னா இது. சரி, இப்போ வந்து இந்த நோய் இதுல எல்லாம் இருக்கு. நீங்க வந்து இப்படி செல்போனுக்கு அடிக்ட் ஆயிருக்கீங்க. ஏன் இப்படி அடிக்ட் ஆனீங்க செல்போனுக்கு? வெளியே போய் விளையாண்டு கொண்டு இருக்கிறத வந்து நம்மள்ட்ட இருந்து என்ன செய்யப்பட்டுச்சு, மறக்கடிக்கப்படுது. வெளியே போனா அடிபட்டுறோம், பிள்ளைய பார்க்க முடியாது, தேட முடியாது. நம்ம பெற்றோர்கள் விட்டதுனால என்ன செஞ்சிட்டோம், வீட்டுக்குள்ளேயே உட்கார்றா, டிவியை பாடுறா, செல்ல நோன்றா அப்படின்னு கொடுத்துட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேரண்ட் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, நம்மளை முடக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம செல்போனை வந்து நோண்டிக்கொண்டே இருக்கிறோம். எதுக்காக நோண்டுறோம்? நம்மளுக்கு போர் அடிக்கும்.
அப்போ வந்து பேரண்ட் என்ன செய்யும், பிள்ளைகளுக்கு வந்து என்னென்னா செல்ஃபோனை தவிர்ப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, போர் அடிக்குது இந்த மாதிரி சொன்னால் ஒரு அறிவுபூர்வமான இடத்திற்கு வெளியே கூட்டு போவதோ அல்லது பொருட்களை இது பண்ணுவதோ அல்லது வீட்டில் வந்து வேறு ஏதாவது ஒரு நிகழ்வுக்கோ வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், வழிகாட்டணும். உதாரணமாக சில பேருக்கு வந்து என்னென்னா கார்டனிங் பண்ணுறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வீட்டில் இடம் இருக்கும், அந்த மாதிரி ஆளை கூட்டு வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து என்னென்னா உங்களுக்கு எதில் விருப்பம். சில பேருக்கு வந்து என்னென்னா சில விளையாட்டுகள் பிடிக்கும், பொம்மை வச்சு விளையாடுவது இந்த மாதிரி இருக்கும், விலங்கு வளர்ப்பது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து என்ன செஞ்சோம்னா உங்களுக்கு வந்து என்னென்னா மாற்றி அவர்கள் வழிகாட்டினாங்க அப்படின்றா வந்து என்ன செய்யலாம்டா மாற்றலாம். அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு என்ன செய்யலாம்னா வீட்டில் வந்து அம்மாவிற்கு உதவி செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்க, இந்த இதை ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஃபோனுடைய பழக்கம் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிடும். இந்த மாதிரி வந்து சில நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலமாகவும் என்ன செய்யலாம், இந்த ஃபோன் பயன்பாடுகளை வந்து என்ன செய்யலாம், குறைச்சிக்கலாம். இதெல்லாம் உங்கள் வீட்டில் போய் சொல்லுவீங்களா, நம்பலாமா? சரிங்களா, இஸ்லாத்துடைய ஒரு செய்தி இருக்கு சரிங்களா, நீங்கள் வந்து ஒரு நன்மையான விஷயத்தை தெரிந்து கொண்டு அதை வந்து பிறருக்கு எத்தி வச்சிங்கன்னா அதை செயல்படுத்துவர்களுடைய நன்மை என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, அப்போ அந்த இதுக்கெல்லாம் முயற்சி செய்வீங்களா? நீங்கள் எந்தெந்ததெல்லாம் இஸ்லாத்தை படிக்கிறீர்களோ அதை வந்து என்ன செய்யணும், நீங்கள் வந்து உங்களை சூழ்ந்துள்ளவங்களுக்கு சொல்லணும். சொன்னோன்னே அவன் ஏற்றுக்கிற மாட்டான். அப்படி ஏற்றுக்கிட்டா இருந்தால் நபி சொன்னதுக்கு எல்லாருமே என்ன இருப்போம், இஸ்லாமா இருப்பான். ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருப்பாங்க, ஏற்றுக்கொண்டும் அதன்படி செயல்படாதவங்க இருப்பாங்க, நம்மளை முதிர்ச்சா எதிர்க்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சந்திச்சு தான் ஆகும். நம்ம வந்து என்ன செய்யணும், ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொல்லி புரிய வச்சா ஏற்றுக்கொள்வான். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்யணும், நேர்வழியின் பயணிப்பதற்கு மேலும் மேலும் உள்ள விஷயங்களை கொண்டு போய் சொல்லணும். நம்மள்ட்ட வந்து முரண்படக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லணும், யா அல்லாஹ் இவருக்கு வந்து இதை வழங்கக்கூடிய ஆற்றலை கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம அவங்களுக்கு பிரார்த்தனை செய்யணும். அதை விட்டு போட்டு நம்ம சொல்றதெல்லாம் இவன் கேட்கல, இவன்டெல்லாம் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. சரிங்களா, நன்மையை கொண்டு தான் என்ன செய்யணும், ஏவணும். சரிங்களா, அந்த மாதிரியே செயல்படுத்தக்கூடிய மக்களாக உன்னையும் எங்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக என்று கூறி இந்த மஜ்லிஸை வந்து என்ன செஞ்சுக்கொள்வோம், முடிச்சுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.